அவருக்கு மாலை அணிவித்து கௌரவித்தார்கள். அன்புக்குள்ளே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பெனித திருச்சபை 25 பேராயங்கள் என்று, அதில் சென்னை பேராயம் பெரியது, பெருமை வாய்ந்தது, பழமையானது, புதுமையானது. எல்லாமே புது புது வழிகளில் சென்னை பேராயம் நடந்து கொண்டிருக்கோம். அதில் பழம்பெரும் ஒரு பாஸ்டேட் சத்தியவேடு. சத்தியவேடில் தூய ஆவியானவருடைய திருச்சபை இதோடு இப்படிப்பட்ட நல்ல வரவேற்பை தந்திருக்கீங்க. ஒரு சிறப்பான வரவேற்பு. அருமையாக அதை ஒழுங்கு செய்த ஆயரும் அவரோடு இணைந்திருக்கும் செயலர், பொருளர் மற்றும் ஆட்சி மன்ற குழு உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நல்ல ஒரு தலைப்பு தூய ஆவியான திருச்சபைக்கு குடும்பம். அன்பு கூர்வே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு கூர்வே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. நீர் எங்களிடத்தில் அன்பு கூர்ந்ததால் அப்பா இவ்வளவு பெரிதான ஒரு உலகத்தை உருவாக்கி எங்கிட்ட தந்திருக்கீங்க. அதை பெற்றுக்கொண்ட நாங்கள் உண்மையாகவே இடத்தில் ஒரு அன்பு கூறுகிற மக்களாய், நல்ல மனைவி, நல்ல கணவர், நல்ல பிள்ளைகள், நல்ல பெற்றோர்கள், நல்ல சகோதரர்கள், நல்ல சமூகம், நல்ல திருச்சபை, திருச்சபை நாயர், திருச்சபையின் தலைவர்கள் அப்பா, இப்படி நல்ல மனிதர்களை எல்லாம் எங்களுக்கு தந்திருக்கீங்க. இந்த அன்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் ஒரு குடும்பமாக, குடும்பம் என்பது ஒரு கதம்பம் தகப்பன, ஒரு யூனிவர்சிட்டி. குடும்பம் என்பது ஒரு கதம்பம், ஒரு யூனிவர்சிட்டிப்பா. நாங்கள் ஒரு யூனிவர்சிட்டியாய் வாழ நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. உங்களுடைய பிரசனை எங்களோடு வரட்டும் தகப்பனே. உங்களுடைய வழிநடத்தல் எங்களோடு வரட்டும் தகப்பனே. ஏதோ காலதாமதமானாலும் வருகிற வார்த்தைகள் விடுதலையின் வார்த்தைகளாய், இரக்கத்தின் வார்த்தைகளாய், அபிஷேகத்தின் வார்த்தைகளாய், அற்புதத்தின் வார்த்தைகளாய் வர நீங்க கிருபை செய்யுங்கப்பா. உங்களுடைய பிரசனை எங்களோடு வரட்டும் தகப்பனே. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உங்களுடைய வல்ல செயல்கள் அப்பா, ஏக்கத்தோடு பாரத்தோடு எனக்கு இந்த பிணி நீங்குமா, இந்த கஷ்டம் நீங்குமா என்னை விட்டு. என் குடும்பத்தில் ஒரு அமைதி இல்லை, எனக்கும் என் கணவருக்கும், எனக்கும் என் பிள்ளைகளுக்கும், எனக்கு என் சகோதரருக்கும் எந்தவித ஒரு அமைதி இல்லாத வாழ்க்கை தகப்பனே. நல்ல தூக்கம் இல்லைப்பா. நீங்கள் அமைதியை கொடுப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தீங்க. அமைதியின் அரசராகவே இந்த உலகத்திற்கு வந்தீங்க. உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும் என்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தீங்கப்பா. அந்த அமைதி என் வாழ்க்கையில் கிடைக்குமா? இந்த குடும்ப விழாவில் வந்து இருக்கிறோம் தகப்பனே. குடும்பம் ஒரு கதம்பன்னு சொல்லியிருக்கீங்க, ஒரு யூனிவர்சிட்டின்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த யூனிவர்சிட்டியாக எனக்கு இருக்கிற அந்த வேதனையான வாழ்வு தகப்பனே, ஒரு விதமான ஹெட்டேக் தகப்பனே, தலைவலியிலிருந்து தகப்பனே, ஒரு விதமான மன உளைச்சல், எதை செய்தாலும் கோபம், எரிச்சல், ஏன் எதுக்குங்கிற ஒரு எரிச்சல், அந்த எரிச்சல் என்னை விட்டு நீங்குமா? ஏக்கத்தோடு உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில தகப்பனே, உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் தகப்பனே, உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும் தகப்பனே, உங்களுடைய தூயாவுடைய மகிமை எங்களோடு வரட்டும். அசைவாடும் ஆவியே தூய்மையே நாவியே அசைவாடு ஆவியே தூய்மையே நாவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. நீங்க இறங்கி வாங்க, வாரும் பரிசுத்த ஆவியானவரே. உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை மூட்டியருளும். பற்பல மொழிகள் மூலமாக விசுவாசத்தை போதித்தருளும். உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாய் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட இந்த குடும்ப விழாவில், இந்த குடும்பம் ஆண்டவருடைய அமைப்பே குடும்பம் தான். முதலாவது உலகத்தை படைத்து அதை திருமண வாழ்வில் தான் உருவாக்கினார். அவரை உருவாக்கின நமக்கு வாழ்வு கொடுப்பதற்கு அந்த உலகத்துக்கு அந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் பணியை திருமண வீட்டில் தான் ஆரம்பித்தார். திருமணம் என்பதுதான் ஒரு மனிதனுக்கு முதல் வைபகம். பிறந்த நாள் அல்ல,
அவருடைய மரண நாள் இல்லை, பதவியேற்பு இல்லை, ஏஜ் அட்டன் பண்ணதில்லை. குடும்ப வாழ்வு தான் ஒரு மனிதனுடைய முதல் வாழ்க்கையின் ஃபர்ஸ்ட். எனக்கு என் குடும்பம் எப்படி இருக்கு, என் குடும்பம் எப்படி இருக்கு, என் குடும்பத்தை பொறுத்த என் வாழ்க்கை அமையும். என் குடும்பம் சரியில்லைன்னா என் வாழ்க்கை என்ன பண்ணாது, சரியாமாது. கணவன் சரியா இருக்கணும், இல்லை மனைவி சரியா இருக்கணும். 2 பேரும் சரியா இருந்தா சிறப்பா இருக்கும். யாராவது ஒருத்தராவது சரியா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவேளை அப்படிப்பட்ட அந்த குடும்ப விழாவில் உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். குடும்பம் என்பது எப்படி இருக்கணும்? ஒரு சகோதரி சத்தியவேட்டில இருந்து கவரப்பேட்டைக்கு பஸ் ஏறினாங்க. சத்தியவேட்டில் ஏறுறப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருந்தது. அந்த சகோதரி உட்கார்ந்துட்டாங்க. அவங்க ஒல்லியா இருந்தாங்க, அதனால அந்த சீட்ல உட்கார்ந்துட்டாங்க. சத்தியவேட்டை தாண்டி அடுத்த ஊர் 6ஆம் மைல் வந்துச்சு. 6ஆம் மைல் வந்தோன்னா இன்னொரு சகோதரி ஏறினாங்க, கொஞ்சம் குண்டானவங்க. நம்ம இந்த அன்பு சகோதரியோட கொஞ்சம் பெரிய குண்டானவங்க. அவங்களுக்கு அந்த ஒரு சீட்டே நம்மன்னு இருக்கும், சரியா இருந்திருக்கும். அவங்க அந்த சீட்டு பக்கத்துல உட்கார்ந்தாங்க. இந்த ஒல்லியா இருக்க சகோதரி மாதிரி, அந்த குச்சி மாதிரி ஏதோ ஒரு பாப்பா இருக்கல, அந்த குச்சி மாதிரி இருக்க சகோதரி பக்கத்துல உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்தோன்னா அந்த சகோதரி தள்ளி சீட்டு கொடுத்துச்சு. ஏன்னா இந்த அம்மா கொஞ்சம் பெருசா இருக்காங்க, ஃப்ரீயா இருக்கட்டும்னு சீட்டு உட்காந்து கண்ணாடி பக்கத்துல தள்ளி உட்கார்ந்தது. தள்ளி உட்காந்து இன்னும் தள்ளி உட்காரு, இன்னும் தள்ளி உட்காந்து நம்ம இடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த பொண்ணு ஒதுங்கி போய் கடைசியில் அந்த தகடோடே ஒட்டிக்கிச்சு. இருந்தாலும் தள்ளி போனாங்க. பின்னால இருக்க ஒரு சகோதரி என்னை மாதிரி ஒரு வில்லங்கம் பிடிச்சது சொல்லிச்சு, உனக்கும் 50 காசு டிக்கெட்டு, இப்போ 5 ரூபா டிக்கெட்டா 10 ரூபா டிக்கெட்டா, உனக்கும் 10 ரூபா டிக்கெட்டு, அவங்களுக்கும் 10 ரூபா டிக்கெட்டு, உனக்கும் 50 சீட்டு, 50%, அவங்களுக்கும் 50%, அவங்களுக்கு 50% இருக்க சொல்லி நீ ஏன் இடம் கொடுக்குறேன்னு அந்த சகோதரி சொல்லிச்சு. அது சொல்லிச்சு, ஒன்னும் இல்லம்மா, இங்க நம்ம எங்க ஏறணும், சத்தியவேலில் ஏறணும். 6ஆம் மைல் அவங்க ஏறினாங்க. நம்ம பேசி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த ஊர் வந்துருச்சு. அடுத்த நிமிஷம் இப்ப எங்க வந்துட போது, கவரப்பட்ட அந்த முக்கு வந்துட போது, இறங்கிட போறோம். வாழ்க்கையில என்னமா இருக்கு, விட்டு கொடுத்துட்டு போவோமானது. வாழ்க்கை என்பது விட்டு கொடுப்பது. மனதளவு ஒருபடி இறங்கிடணும். எப்படி ஒரு மாமியாரும் மருமகளும் சண்டை போட்டாங்களாம். சண்டை போட்டுட்டு மருமகா நீ எப்ப பார்த்தாலும் தொல்லை பண்றேன்னு அந்த மருமகா என்ன பண்ணுச்சு, வீட்டை விட்டுட்டு அவங்க அப்பாட்ட போயிடுச்சு. அப்பாட்ட போன என்னம்மா வந்துட்டேன்னு கேட்டாரு. என்னம்மா ஒரே தொல்லை பிடிச்ச மாமி, அதுன்னு பொம்பளையாது, தஞ்சாவூர் தவுலுன்னு ஒரு சினிமால 16 வயதுல சொல்லுவாங்க, தஞ்சாவூர் தவுலு. இன்னொருத்தர் சொல்லுவாங்க, அது ஏதோ ஒரு பேர், அது எனக்கு தெரியல. 2 பேர், ஒருத்தர் அவங்க இவங்கள சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட பொம்பளைகிட்ட கூட என்னை வாய்ப்பப்பட்டு விட்டுட்ட, என் புருஷன் நல்லவன், ஒரே பொடசெலுப்பா வந்துட்டேன். அவர் சொன்னாராம், நீங்க வரக்கூடாதுமா, அந்த அம்மா சண்டை போடாம இருக்க ஒரு வழி சொல்றேன். ஒன்றும் இல்லை, ஒரு சொம்பு தண்ணி எடுத்து கையில கொடுத்தாராம். கையில வச்சுக்கோ, எப்போ அவங்க மாமியார் சண்டை போடுறாங்களோ அப்போ தண்ணி அவங்க மேல ஊத்த சொல்லல, உன் வாய்க்குள்ள ஊத்திக்கோ. உன் வாய்க்குள்ள ஊத்திக்கிட்டு தண்ணி என்ன பண்ணக்கூடாது, ஒழுங்க கூடாது. மாமியார் கூட அப்புறம் நீ சண்டை போடு, நீ ஜெயிச்சிருவன்னுச்சான். தண்ணியை வாய்க்குள்ள. அதே மாதிரி அப்பா சொன்ன மாதிரி அந்த பொண்ணு ஒரு சொம்பு தண்ணியை கொண்டு வந்துச்சு. எங்கடி போன விழுனா அந்த அம்மா திரும்ப சண்டை போட்டு, 3வது வீடு தான், என்னடி இப்படி இருக்குன்னு சத்தம் போடுச்சு. அது சொன்ன கடகடன்னு தண்ணியை குடிச்சு ஒரு வாய் நிறைய வச்சுக்கிட்டு சொல்லு, மாமியாருக்கு பயில் அப்பாட்ட போறேன்னு என்ன பண்ண முடியல. இப்போ அந்த நாயை பார்த்து, மலையை பார்த்து நாய் குலைச்ச மாதிரி கொண்டாந்து சத்தம் போட்டு அந்த அம்மா என்ன ஆச்சு. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது குடும்பம் சிறப்பா அமையணும்னா நம்ம விட்டு கொடுக்குற மக்களாய் காணப்படணும். குடும்பத்துல நான் அப்பா, எனக்கு மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி அவனுடைய பிள்ளைகள், என்னுடைய மாமனார், என்னுடைய மாமியார், இது எல்லாம் சேர்ந்துதான் யூனிவர்சிட்டி. கதம்பம்ங்கிறது சாம்பார் சாப்பாடு. சாம்பார் சாப்பாடுல கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, பீட்ரூட் எல்லாத்தையும் போட்டு வேலை ஒன்னா முடியாது கிண்டி கொடுக்க பாருங்க கதம்பம். எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த சுவை வந்துடுது, அதுதான் கதம்பம். யூனிவர்சிட்டி என்பது, ஒரு காலேஜ் என்பது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பிஎடு அண்டு பாலிடெக்னிக்கு, லாயரு, டாக்டரு, இன்ஜினியரு, இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறதான் யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம் என்று பெயர். அதுதான் கண்ணதாசன் குடும்பம் என்பது ஒரு பல்கலைக்கழகம்னு எழுதினாரு. குடும்பம் என்பது ஒரு பல்கலைக்கழகமா இருக்குன்னா, அந்த அம்மா பஸ்ல போறப்போ எப்படி விட்டு கொடுத்ததோ, வாழ்க்கையில நம்ம விட்டு கொடுத்துருப்போம்னா வாழ்க்கை நம்ம என்ன பண்ணும், உயரும். இப்ப எங்க அம்மா இருந்தாங்க, இப்ப இருந்தவங்களுக்கு 95 வயசு இருக்கும், இப்ப இல்ல. அவங்களுக்கு நாங்க 4 சகோதரர்கள், 4 சகோதரர்களும் நான் ஒரே குடும்பமா இருக்கோம். ஒருவேளை எங்களுக்கு அக்கா தங்கச்சி கிடையாது, அதனால எங்களுடைய யூனிட்டி இருந்துதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப நிறைய பெற்றோர்கள் எப்படி இருக்காங்க, பொண்ணை நேசிக்கிறாங்க, மகனை விட்டுறாங்க, இல்ல மகனை நேசிக்கிறாங்க, பொண்ணை விட்டுறாங்க.
நீ கெட்டி கொடுத்தவன் வாழ போனவன் தாண்டி போடி அங்கங்கிறாங்க. மகனை வச்சுக்கிறாங்க. ஒரு சிலர் என் பொண்ணுக்கு என்னைய விட்டா யார் இருக்கான்னு பொண்ணை வச்சுக்கிறாங்க, மகனை விட்டுறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் இது பெரிய பிரச்சனை இருக்கு. விட்டுக்கு ரெண்டும், இது ஒரு மகன் இது ஒரு மகா, இதுக்கு நான் அப்பா இவளுக்கும் அப்பா. அந்த பேலன்ஸ் தன்மை நம்மகிட்ட என்ன இல்லை. அப்படி பேலன்ஸ் மட்டும் இருந்தா அந்த குடும்பம் அமைதியா இருக்கும். எங்க அம்மா 4 மருமகள் அவங்க காலங்கள்ல 4 பேர் பிள்ளைகளையும் வளர்த்து கொடுத்துருக்காங்க. மருமக என்ன சொன்னாலும் ஓகே, மருமகா பழைய சோறு கொடுத்தாலும் ஓகே, என் சுடுசோறு கொடுத்தாலும் ஓகே, சாப்பாடு கொடுக்காட்டாலும் ஓகே, ஏம்மா நீ தான் சூப்பர் ஆளுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எந்த மருமகனையும் திருப்பி பேச மாட்டாங்க. ஒரு கருத்தை பதிவு பண்ணது சரியா பண்ணிடுவாங்க. ஹோட்டல்ல வாங்கினா மட்டும் திட்டுவாங்க. நல்லவன் ஹோட்டல்ல போய் சாப்பிட மாட்டான். நேற்று வச்ச குழம்பு இன்னைக்கு கொடுப்பான், கெட்டு போனதை கொடுப்பான். ஹோட்டல்ல நல்லவன் என்ன பண்ண மாட்டான், நான் சாப்பிட மாட்டேன். அந்த ஒரு பதிவு மட்டும் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான், ஒரே கருத்து, அவ்வளவுதான். அடுத்து அவங்க சொல்றதுக்கு பதிலோ ஏதோ ஒண்ணுமே இருக்காது. அதுதான் வாழ்க்கை. ஒருவேளை குடும்பம் என்பது, நம்ம குடும்பத்தில் எப்படிப்பட்ட மக்கள் விட்டு கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? குடும்பம் என்பது இன்னைக்கு குடும்ப விழா வச்சிருக்காங்க. பொதுவா உடன்படிக்கை ஆராதனை சொல்றோம். குடும்பத்துடைய ஃபேமிலியோட கம்யூனியன் வாங்குறோம். அம்மா அப்பா மாமன் மாமியார் எல்லாம் சேர்ந்த கம்யூனியன். என்னதான் வந்தாலும் உன்னுடைய வாழ்வு என்பது, நீ கம்யூனியன் வாங்கினாலும் இல்ல குடும்பமா ஒன்னா கோயிலுக்கு வந்தாலும் விட்டு கொடுக்கிற தன்மை இல்லைன்னா அந்த குடும்பம் இப்படி இருக்காது, நல்லா இருக்காது. ஒருவேளை நம்ம என் குடும்பம் ஏன் நல்லா இல்லைன்னா என்கிட்ட எங்க இருக்கு பிரேக்குன்னு பார்க்கணும், என்கிட்ட எங்க தகராறு இருக்குன்னு பார்க்கணும். அந்த தகராறை பார்த்து என்கிட்ட என்ன பிரச்சனை, எதுக்கு இந்த பிரச்சனை, இப்ப எனக்கு சளி பிடிக்கிற கண்டிஷன்ல இருக்கு, எதுக்கு எனக்கு சளி பிடிக்கிற கண்டிஷன்ல இருக்கு நான் திங்க் பண்ணேன். நேற்று ராத்திரி 12:30 மணிக்கு ஒரு தண்ணியை குடிச்சேன். அந்த எந்த தண்ணியோ தெரியல. அப்ப லேசா ஆரம்பிச்சது, ராத்திரி ஆரம்பிச்சது, இப்ப பனியில வந்தேன். இது டெவலப் ஆகிருக்கு. இது எந்த அளவுக்கு என்னை கொண்டு விடுமோ எனக்கு தெரியல. இதுதான் இந்த தண்ணி கூட எடுத்து டேட் பார்த்தேன். அந்த அளவுக்கு எனக்கு எங்க பிரச்சனை இருக்கோ என் பிரச்சனைகளை சரி பண்ணும். எதுக்கு என் கணவருக்கு எனக்கு பிரச்சனை? உன்னதானங்க லவ் பண்ணோம், வேலைக்கு போறப்ப லவ் பண்ணோம், படிச்சப்போ லவ் பண்ணோம். நீ இல்லாம இல்ல, நான் இல்லாம நீ இல்லனோ. ஆனா குடும்பம்னு ஒன்னா வந்தோடனே கல்யாணம் ஆன பிறகு உன்னைய போய் கட்டம் பாடுறா. எங்க அம்மா எவ்வளவு தூரம் சொன்னாங்க, இவ்வளவு நகை போடுறா, இத்தனை சொத்தோட வரான்னு சொன்னாங்க. உன்னைய போய் தரித்திரத்தை நான் பார்த்தேன் பாருமாங்க. அவன் சொல்லுவாங்க, உன்னை விட எவ்வளவு அழகான பையன், சூப்பர் பையன், 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, அமெரிக்கால இருக்கிறாரு. அந்த மாப்பிள்ளை எங்க அம்மா பார்த்தாங்க. தரித்திரியம், நான் உன் கூட தான் வாழுவேன்னு வந்தேன், என் வாழ்க்கை எப்படி ஆச்சு பாரு. இது இல்ல வாழ்க்கை. நீங்க முன்னால எப்படி இருந்தீங்களோ, நீங்க ஒரேதான் வந்த பிறகு வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துன்பத்திலும் மரண நம்மை பிரிக்கும் வரை இந்த உலகத்தின் சம்பத்துக்களால் நான் உன்னை கனப்படுத்துகிறேன். இவர் அவரை பார்த்து சொல்லணும், அவர் இவரை பார்த்து சொல்லணும். முன்ன ஆள்ற பார்த்து சொன்னோம், இப்ப ஆள்ற பார்த்து சொன்னா ஐயரை பார்த்து சொல்றாங்கன்னு தப்பாயிருதுன்னு கடவுளை பார்த்து சொல்றேன்ல. 2 பேரும் ஒருத்தர் பார்த்து சொன்னோம். இப்ப நான் மேரேஜ் பண்ண அப்படிதான் சொல்லுவேன். 2 பேரும் நேரே பாருங்க, வாழ்விலும் தள்ளும். அக்காவை பார்த்து நீ சொல்லுமா, அண்ணனை பார்த்து நீ சொல்லு. 2 பேரும் ஒன்னா. அங்க வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணும், வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துன்பத்திலும் மரண நம்மை பிரிக்கும் வரை. ஏன்னா முன்ன மரணம் இருக்கப்போ கூட போய் செத்து போயிடுறான், உடன்கட்டை ஏறிட்டான் இந்தியால. அதாவது புருஷன் செத்த பிறகு என் வாழ்க்கையே இல்லைன்னு ஒரு சில செத்து போறாங்க. அது இல்ல, மரணம் இயற்கை. அது அவருக்குன்னா அவருக்கு, உங்களுக்கு உங்களுக்கு. நீ இருக்குன்னு ஆண்டுடைய சித்தம். அவரோட சாகணும்னு அவசியமே இல்லை. அதனால மரணம் நம்மை பிரிக்கும் வரை நம்ம என்ன பண்ணணும், ஒருத்தர் புரிந்து விட்டு கொடுத்து ஒருவருக்கு ஒரு கீழ்ப்பிடிந்து வாழ்வோன்னு அந்த வாக்குத்தத்தம் கேட்டப்பறதான் இவருடைய ஸ்டோலை கையில சுத்தி பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியத்தால் இவர்களை கணவன் மனைவியாக ஒரு உலகிற்கு அறிவிக்கிறேன். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதன்னு சொல்லி பிதா குமார் பரிசுத்தாவின் முடிச்சிருவார் பட்டுன்னு. இப்ப இந்த பிரச்சனை எப்போ சால்வ் ஆகும்னா, இந்த குடும்பம் நம்ம ஒன்னா இருக்கணும். அதாவது ஒரு லவ்வர்ஸ் பறக்கறையில லவ் பண்ணாங்க, இல்ல கோயர்ல லவ் பண்ணாங்க. நிறைய லவ் மேரேஜ் கோயர்ல நடக்கு. சர்ச்சில் இருக்க கோயர்ல தான் நிறைய லவ் மேரேஜ் நடக்கு. யூத்து ரொம்ப தப்பு. நிறைய பேர் பிடி படிக்க வேறு மாதிரி ஐயரா படிக்க போன இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறான். பெரிய தவறு. அது ஐயரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் தவறு தானே. படிக்க போற நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா சர்ச்சில் வந்து எப்படி சொல்லுவ, உங்க ஐயர் லவ் பண்ணாரான்னு எனக்கு தெரியாது, தெரியல. அவரை பத்தி எனக்கு பெரிய சரித்திரம் தெரியல. இருந்தாலும் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். சொல்ல வேண்டியனுடைய கடமை. அவர் அப்புறம் சேர்க்கல, அதெல்லாம் அப்புறம். இப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. வழக்கம் போல பிரச்சனை வந்துச்சு. எங்கள் அப்பா அம்மா பேச்சை மீறி யாரு கல்யாணம் பண்றாங்களோ அவங்க குடும்பத்தில் அமைதி இருக்காது. அதுதான் ஆபிரகாம் வேலைக்காரனை அழைத்து, என் தேசத்திற்கு போ, என் உறவின் மக்களில் ஒரு பெண்ணை அழைத்து எனக்கு அழைத்திடுவான்.
அந்த வேலைக்காரன் கேட்பாரு, அந்த பொண்ணு அங்கிருந்து ரொம்ப தூரம்பா வரலன்னு, நீ இப்போ கடவுள் நம்மோடு இருக்கிறார், பிரயாணத்தை லார்ட் வித் யூ, ஆண்டவனோடு யூ ஷால் கோ. வந்தா வருது, வரலன்னா அதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழின்னு சொல்ற. உறவின் மக்கள் அதுதான் எல்லா என்கேஜ்மெண்ட்லயும் அதிகம் 24ஆம் அதிகாரம் வாசிப்பாங்க, அந்த என்கேஜ்மெண்ட். அதனால லவ் மேரேஜ் பெரிய தப்புன்னு பைபிள் சொல்லுது. அப்படி 2 பேரும் லவ் பண்ணவங்க சண்டை வந்துச்சு. அப்புறம் 2 பேரும் லவ் பண்றப்பவே ஞானஸ்தானம் வாங்கினாங்க. ஒருத்தர் ஐயர்கிட்ட சொன்னாங்க 3 மாசம் கோயிலுக்கு வரணும்னாரு. கோயிலுக்கு வந்தாங்க. அப்புறம் 3 மாசம் கோயிலுக்கு வந்தவரும் கன்ஃபர்மேஷன் வாங்கணும்னாங்க. ஞானஸ்தானம் வாங்கினாங்க. ஞானத்துக்கு அப்புறம் கன்ஃபர்மேஷன் பிஷப் தலையில கை வைக்கணும்னாங்க. அப்புறம் 2 பேருக்கும் கல்யாணம் செட்டில் ஆயிட்டு, ஐயர் பிதா குமார் பரிசுத்த ஆவியினால் உங்களை உலகிற்கு கணவன் மனைவியாக அறிவிக்கிறேன், கடவுள் இனத்தை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள்னு அவரு அறிவிச்சு சொல்லிட்டார். 2-3 மாசத்துல சண்டை வந்துருச்சு. ஐயர்ட்ட மனோஜ் ஐயர்ட்ட வந்தாங்க, தோத்திரம் ஐயான்னாங்க. என்னன்னாரு, நீங்க தான் சத்தியவேடு தூயாமையை திருச்சபையில பிதாக்குமா பரிசுத்தாவில கணவன் முறை எங்களை அறிவிச்சிங்க, இனிமே அதை அறிவிச்சது நீங்க என்ன பண்ணீங்க, ஸ்டோலைக்கு திரும்ப அவுத்து எங்களை ரிலீஸ் பண்ணிருக்கேன்னாரு. 2 பேரும் கேட்டாங்க. ஆனா அவருக்கு பெர்மிஷன், அறிவிக்க இணைத்ததே அவரும் பிரிக்க முடியாது. அவருக்கு பெர்மிஷன் இல்ல, எந்த ஐயருக்கும் பெர்மிஷன் இல்ல, பிஷப்புக்கும் பெர்மிஷன் இல்ல. பிரிக்கிறதுக்கு ரைட்ஸ் 2 பேருக்குமே இல்ல, யாருக்குமே இல்ல. அப்ப அவருக்கு ஒரு ஜெபிக்கிற மனிதர் முழங்கால் போட்டு, இருமா ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு போயிட்டார் வீட்டுக்குள்ள. ஐயரமாட்ட பெர்மிஷன் கேட்கல, ஜெபம் பண்ண போனார். ஒரு சிலர் ஐயரமாட்ட போய் பெர்மிஷன் கேட்பாங்க. இவர் ஐயரமாட்ட பெர்மிஷன் கேட்கல, ஜெபம் பண்ணிட்டு வந்தம்மா உங்களை அறிவிச்சிட்டேன், இப்ப 2 பேருக்கும் பிடிக்கலங்கிறீங்க, இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னால 3 பேண்ட்ஸ் 3 ஞாயிற்றுக்கிழமை 15 நாள் இருக்கணும் கண்டிப்பா. அதான் கரெக்ட் கல்யாணம். 3 ஞாயிற்றுக்கிழமை பேண்ட்ஸ் வாசிக்கணும், 15 நாள் கண்டிப்பா இருக்கணும். இல்ல எமர்ஜென்சி பேண்ட்ஸ் வாசிக்கணும். இப்போ கூடுமானதையும் வாசிக்க மாட்டாங்க. அதனால அவங்க பிரியறதுக்கு எனக்கு 1 மாசம் டைம் கொடு. எப்படி சேர்றதுக்கு 15 நாள் டைமோ, பிரியறதுக்கு எனக்கு 1 மாசம், அவங்கள பிரிச்சு விட்டுறேன் சொல்லிட்டாரு. ஓகேன்ட்டாங்க. அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள கூட்டு போனாரு. நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் கேளுமா, நான் உன்னை பிரிச்சு விட்டுறேன்னாரு. ஓகே அங்கிள், நீங்க சொல்லுங்க அங்கிள், நான் கேட்கறேன்னுச்சு. உங்க கணவருக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டுச்சு. சாயங்காலம்னா சூடா பஜ்ஜியும் சட்னியும் சாப்பிடுவாரு, காலையில பில்டர் காஃபி குடிப்பாரு, நைட்ல புரோட்டாவும் சிக்கனும் சாப்பிடுவாரு, காலையில இட்லி தோசை முருவலா இருக்கணும், இட்லி சூடா இருக்கணும், ஆவி வரணும், மல்லிகைப்பூ இட்லியா இருக்கணும், சட்னி சுறுசுறுப்பா இருக்கணும், வாயில வச்சா சுறுசுறுப்பா இருக்கணும். முந்தா நாள் சத்தியவேடு 30ஆம் தேதி உங்க சர்ச்சு டெடிகேஷன் வந்தேன். அவர் ஏழை பாஸ்டர், ரொம்ப ஏழை, பிரியாணி கொடுத்தாரு. நான் பிரியாணி சாப்பிட்றது இல்லை. சத்தியவேடுல 9 மணிக்கு மேல சாப்பாடு கிடைக்காது. ஒரு கடையில போனேன். இந்த கடையில் நல்லா இருக்குன்னு நம்ம பாட்டு பாடின ஐயா கூட்டு போனார். ஐயரும் வந்துட்டார், அதுக்கும் தோத்துறோம். அந்த கூட்டு போனார். போமனே அந்த அம்மா ரஃப் அண்ட் டைப்பா பேசிச்சு. தோசை மட்டும்தான் இருக்கு, சட்னி இல்லை. சாம்பார் மட்டும்தான் இருக்கு, சாம்பார்ல சால்னா மட்டும்தான் இருக்கு, சாம்பார்ல சட்னி வேணாம், உள்ளவா இல்லை வெளியே போயிரு. ரஃப் அண்ட் டைப்பா பேசிச்சு. பேச்சே நல்லா இல்லைன்னு உட்கார்ந்தோம். தோசை கொடுத்துச்சு, ஒரு கார சட்னி கொடுத்துச்சு. என் வாழ்க்கையிலே அப்படி ஒரு டேஸ்ட் தோசை சாப்பிடல. நாங்க 4 பேரோ 5 பேரோ சாப்பிட்டோம். எவ்வளவு பில்லுன்னு கேட்டோம். 205 210 ரூபாய சொன்னாங்க. 250 ரூபா கொடுத்தோம். 50 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டாங்க. 5 ரூபா உங்களுக்கு டிப்ஸ்ன்ட்டாங்க. எங்களுக்கு சாப்பிட்ட எங்களுக்கு தோத்துறோன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அடுத்த நாள் லைட் பில்டிங் போனேன். அங்க ஒரு ஃபங்க்ஷன். தம்பி ஒரு காஃபி வாங்கி கொடுன்னேன். ஒரு தம்பி வந்திருந்தார், இம்மானுவேல் ஒருத்தர். வாங்கங்கள்னு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போனார். உள்ள 150 பேர் இருக்காங்க, வெளியே 150 பேர் நிக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு லைன்ல. நாங்க விறுவிறுன்னு போனோம். காஃபி தானே, ஒரு டேபிள் உட்காந்து உடனே போன பிறகு தோசை சாப்பிடலாம். தோசை சாப்பிட்டோம். 4 பேர் தான். எவ்வளவு பில்லுன்னு கேட்டேன். 650 ரூபான்னாரு. எவ்வளவு? எங்க 5 பேர் சாப்பிட்டா எவ்வளவு? ஆனா அதை விட இது எப்படி இருந்தது? குவாலிட்டி, ரொம்ப குவாலிட்டியா இருந்தது. சத்தியோட இந்த மெசேஜை நிறைய இடத்துல சொல்லிட்டேன். அதே மாதிரி உங்க வீட்டுக்காரனுக்கு என்ன பிடிக்குமோ செஞ்சு கொடுன்னாரு. வீட்டுக்காரனை கூப்பிட்டாரு, மனைவி அனுப்பிட்டாரு. அடுத்த நாள் சாயங்காலம் வீட்டுக்காரனை கூப்பிட்டாரு. பிடிக்க போறது உண்மை, டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்றேன். மனைவிக்கு என்ன பிடிக்கும்? மல்லிகைப்பூ பிடிக்கும், பிச்சிப்பூ பிடிக்கும், சூடா பக்கோடா பிடிக்கும். என் மனைவிக்கு இதை பிடிக்கல, இதெல்லாம் சொன்னார். அதெல்லாம் செய்யிட்டாங்க. 2 பேரும், அந்த அம்மா இவருக்கு என்னமோ அதை செஞ்சாரு, அவருக்கு என்ன வேணுமோ அவர் செஞ்சாங்க.
2 பேரும் அப்படியே நல்லா போனாங்க. அமைதியாயிட்டு 1 மாசம் முடிஞ்சது, 2 மாசம் முடிஞ்சது, 3 மாசம் முடிஞ்சது. இன்னும் டைவர்ஸ் கேட்டவங்க வரல. ரெவரண்ட் மனோஜ் அவங்க வீட்டுக்கே போனார். போயிட்டு என்னம்மா டைவர்ஸ் கேட்டியே, என்னாச்சு, கொடுத்துறவா, நீ எல்லாம் ஒரு ஐயர் அங்கி போட்டு வந்துட்ட போயான்னாங்க. இப்ப எங்க அன்பு இருக்கு? விட்டு கொடுக்குறப்பதான் அன்பு. குடும்ப வாழ்வு எங்க இருக்கு? விட்டு கொடுக்கறதான் அன்பு. அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? ஆதாம் ஏவாளை அழைத்தார். ஆதாமை கூப்பிட்டு சொன்னார், அந்த கனியில நீ உன்னை சாப்பிடாதன்னா. அவ்வளவுதான். சாப்பிடும் நாளில் சாகவே. அந்த அம்மா கொஞ்சம் ஆசை, என்னடா அவங்க ஒரு ப்ரௌன் சேலை இன்னைக்கு பட்டு சேலை கட்டியிருக்காங்க, நீ ஏன் வாங்கி கொடுக்கல எனக்கு? இதே மாதிரி பெண்களுக்குள்ள வீக்னஸ், அதுதான் ஆசை, அதுதான் சாத்தா. அந்த ஆசை இவ்வளவு பழமும் சாப்பிட்டேன், இது ஏன் தொடக்கூடாது, இதை ஏன் சாப்பிடும், இதை ஏன் செஞ்சு பார்க்க கூடாது, இது ஏன் ட்ரை பண்ணக்கூடாது. அந்த ட்ரை பண்ணதான் மனைவி கொடுத்த உடனே பொத்துன்னு விழுந்துட்டாரு அவரு. ஒருவேளை அவர் சொல்லியிருக்கலாம், கடவுள் சொல்லியிருக்கிறாரு என்ன பண்ணக்கூடாது. இதனால அவங்களுக்கு என்ன ஆச்சு? சாபம் வந்துச்சு வாழ்க்கையில. ஏதேன் தோட்டம், பசி வராது, ஒண்ணுமே இல்லை. அப்படிப்பட்ட இருந்த மக்களுக்கு நல்ல வாழ்வு கிடைக்கல, கஷ்டம், வேதனை. ஆதாம் அதை பார்த்தாரு, இவன் மூலம் எனக்கு ஒரு சந்ததி வராது, இவன் எனக்கு ஏற்றவில்லை, மற்ற வார்த்தை கீழ்ப்படியலன்ட்டார். ஆபிரகாமை அழைத்தார். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல, உன் தேசம், உன் இனம், உன் தகப்பன் வீடு எல்லாத்தையும் லெஸ் பண்ணு, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வாழ்னார். அவரு சட்டிபானை எடுத்துட்டு கிளம்புனா அந்த அம்மா என்ன சொல்லுச்சு? நீ இருக்க இடம் தான் எனக்கு சொர்க்கம். அந்த நகோமி நல்ல ஊரு பெத்லகேம், அதை விட்டுட்டு மோவாப் தேசத்துக்கு போறா. சாராயம் விற்காத ஊரா, கஞ்சா விற்காத ஊரா, இந்த ஊரை விட்டுட்டு எங்க போனா? சாராயமும் கஞ்சா விற்கிற ஊருக்கு போனா. என்ன நடந்தது? கணவனை விட்டு, பிள்ளைகளை விட்டு. அப்போ 2 மருமகள் கெட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து, வந்தேம்மா பிழைப்பு தேடி ஒரு கடை வச்சு பொழைச்சிக்கலான்னு. இங்க ஒன்றும் லாய்க்கு ஆகல, என் மகனும் செத்து போனா, என் மாப்பிள்ளையும் செத்து போனாங்க, உனக்கு பிள்ளைகள் இல்லை, தோத்துறோம், நீங்க எங்கே இரு, நான் என் ஊருக்கு போயிடுறேன், எங்க ஊரு நல்ல ஊர் போயிடுறேன்ட்டு போச்சு. அதுல ஒரு மகள் கெட்டி பிடிச்சா முத்தம் கொடுத்தா போயிட்டா. ஒரு மக சொன்னா, நீ தான் என் தேசம், நீ தான் என் தாயும் தகப்பன். கீழ்ப்படினார் ரூத். அதேதான் ஆபிரகாம். அந்த அம்மா பேரு சாரா. நீ எனக்கு நீ போதும்பா. அம்மாவை தேடிச்சா, அப்பாவை தேடிச்சா. நீ கல்யாணம் பண்ணி எத்தனை பேர் அம்மா அப்பா கூட தான் இருப்பேன்னு சொல்றாங்க. எத்தனை வீட்டுல பிரச்சனை, என்ன பிரச்சனை? இங்க எங்க வீட்டுல ஒரு பையன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னை மாமான்னு கூப்பிடுவான், அவங்க அம்மா என்னை அண்ணன்னு கூப்பிடுவாங்க. அவங்க ஒரு ஜாதி, நான் ஒரு ஜாதி, அவங்க ஒரு ஊரு, நான் ஒரு ஊரு. பெரிய பழக்க வழக்கங்கள் இல்ல, பிசினஸ்ல பழக்கம். ஆனா ரொம்ப உறவின் முறையில் என்னை அவ்வளவு நேசிப்பாங்க. அந்த பையன் திருமணத்திற்கு நானும் என் மனைவியும் போனோம். என் மனைவி சாதாரணமா வரமாட்டாங்க. அந்த பையனுடைய அன்பை பார்த்து வந்துட்டாங்க. திருமண வீட்டுல 2000 பேர். 2000 பேர்ல எங்களுக்கு இருக்க வரவேற்பு பெரிய வரவேற்பு. இன்னைக்கு நீங்க கொடுத்த மாதிரி ஒரு வரவேற்பு, அதிசயமான வரவேற்பு. எனக்கா இந்த மக்கள் அவ்வளவு ஆச்சரியம். இப்ப குழந்தை பிறந்துச்சு. ஒரு நாள் அந்த பையன் என் வழியில பார்க்க வந்தான், குடிச்சிருந்தான். ஷாக் ஆயிட்டேன். அவன் அன்னைக்கு அப்போ ஒண்ணுமே சொல்லல. அடுத்த நாள் போன் பண்ணேன், ஏன் நீ குடிச்சேன்னு. நீ நல்ல பையனாச்சு, எது குடிச்சிட்டு வந்த? அவன் சொன்னான், எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு பிரச்சனைப்பா, அதனால குடிச்சேன். குடிச்சவன் பிரச்சனை சரியாகுமான்னு கேட்டேன். நீ குடித்ததால் உன் மனைவியோடு பிரச்சனை உனக்கு சரியாகுமா? என்ன பிரச்சனை சொல்லு. சொன்னா, நானும் ஒரே மகன், எங்க அம்மாவுக்கு அப்பா இல்ல. ஆசையை கொட்டி வளர்த்திருக்காங்க, எனக்கு பங்களா மாதிரி வீடு கட்டி வச்சிருக்காங்க. என் மனைவி அவங்க வீட்டோட வாங்கி நீ கூப்பிடுறா, என் கூட பேசுறது இல்ல சொன்னான். நான் சொன்னேன், அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டேன். ஒரு பிள்ளை. ஒரு நாள் அங்க போ, வாரத்துல ஒரு நாள் கொண்டே விடு, சாயங்காலம் கூட்டிட்டு வா, ஒரு நாள் இரவு தங்க வை, நீ ஒரு நாள் தங்கு. ஒரு சின்ன கவுன்சிலிங் கொடுத்தேன். பெரிய கவுன்சிலிங்ல, அதிகார கவுன்சில் இல்ல, அன்போடு ஏற்றுக்கொண்டான். அந்த கவுன்சிலிங், ஒரு சின்ன கவுன்சிலிங்ல அவன் ஒரு யூனிட்டி வந்துருச்சு. இதுதான் போதனை, இதுதான் டீச்சிங்.
அதுதான் சங்கீதம் 32. நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியவனை கண்மேல் உனக்கு கண்களை வைத்து ஆலோசனை ஐ வில் டீச்சிங் யூ, இன்ஸ்ட்ரக்ட் யூ, ஐ வில் கவுன்சிலிங் யூன்னு சொல்ற. ஏசாயா 48 பிரோஜனமானவங்களை நான் உனக்கு போதிக்கிறேன். வேதம் பிரோஜனமானவங்களை போதிக்க. அதுதான் 1 கொரிந்தியர் 13. அன்பு அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, பெருமையானதை பேசாது, நீடிய சாந்தம் உள்ளது அன்பு. பவுலடிகள் அந்த அன்பை பேசும்னா எங்க சொல்றாருன்னா, எங்கிருந்து சொல்றாருன்னா 1 கொரிந்தியர் 12 சொல்றாரு. திருச்சபையிலிருந்து ஆரம்பிக்கிறார். திருச்சபை முன்ன மனுஷன் ஆரம்பிக்கிறாரு. ஒரு மனுஷனுடைய பிரெயின், மூளை செத்து போச்சுன்னா ஒண்ணுமே இல்லை. கண்ணு வேலை செய்யும், சாப்பிடுவான், எல்லா வேலையும் நடக்கும். ஆனா உட்கார்ந்து இருக்கனா நடக்கனா யாருன்னே தெரியாது. இது மனைவியா, இது பெண்ணு, ஃப்ரெண்டா, தங்கையா, அக்கா, யாருன்னே அவனுக்கு தெரியாது. அவனுக்கு என்ன விட்டு பிரெயின் செத்து போச்சு. அவன் சொல்லுவான், பிரெயின் சொல்லிச்சு நான் தான், கண்ணு சொல்லிச்சு நான் தான், மூக்கு சொல்லிச்சு நான் தான், வாய் சொல்லிச்சு நான் தான். இத்தனை பேர் இவ்வளவு லேட்டா உட்கார வச்சுதான் அந்த வாய். ஆனா எல்லாமே சேர்ந்தாதான் ஒரு மனிதன். இதுதான் திருச்சபை. குருவானவர், செயலர், பொருளர், எம்டிசி மெம்பர், ஆட்சி மன்ற குழு, மூப்பர், கொயர், சில்ட்ரன்ஸ், யூத்து, பெண்கள் ஐக்கியம், ஆண்கள் ஐக்கியம், மற்ற எல்லாம் சேர்ந்ததான் என்னது திருச்சபை. இந்த திருச்சபை ஒன்னா இருக்குன்னா ஒரு போதகருக்கு கீழே அந்த திருச்சபை செயல்பட வேண்டும். அந்த போதகர் சொல்வதை திருச்சபை கேட்க வேண்டும். போதகர் ஆட்சி மன்ற குழுட்ட அட்வைஸ் கேட்கணும். நான் தான் போதகர், திருச்சபை போதகர் சொல்லக்கூடாது. முன்னால போதகர் எப்படி சொல்றாருன்னா, ஊழியக்காரன் வந்திருக்கிறாம்மான்னாங்க. அதுக்கப்புறம் ஊழியன், ஆட்சி தலைவர், தலைவர் வந்திருக்கேன்னாங்க. இப்போ ஊழியக்காரங்க என்ன சொன்னா, நான் தலைவர் வந்திருக்கிறேங்கிறாங்க. ஊழியக்காரங்கிறதே மறந்துட்டாங்க. இதனாலதான் இன்னைக்கு திருச்சபையில பிரச்சனைகள் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை அதே மாதிரிதான் இதுக்கு காரணம் அன்பு இல்ல. அப்பதான் அன்பை சொல்றாரு. அப்ப திருச்சபையில நாம எப்படி இருக்கிறோம்? ஒருவரை புரிந்து கொண்ட மக்களாய் வாழ்கிறோமா? ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்த மக்களாய் வாழ்கிறோமா? ஒருவர் செல்வதை ஒருவர் கேட்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அதுதாங்க குடும்பம். குடும்பம் என்பது ஒரு கதம்பம். குடும்ப விழா என்பது திருச்சபையில ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிட்டா ஒண்ணுமே இல்ல, விட்டு கொடுத்துட்டா ஒண்ணுமே இல்ல. திருச்சபை என்பது நாம் ஒருத்தரை குறை சொல்லவே கூடாது. ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது? ஒருத்தர் புரிந்து கொள்ற பிள்ளைகளாய் காண வேண்டும். வில்லியம் பூத், சால்வேஷன் ஆர்மியோட ஃபவுண்டர், அவர் மெத்தடிஸ்ட் திருச்சபையில் ஆயராய் பணிபுரிந்தார். இங்கிலாந்துல அந்த ஆயர்களுக்கான ஒரு கூட்டம் நடந்துச்சான். பெரிய கூட்டம். மெத்தடிஸ்ட் திருச்சபை பெரிய திருச்சபை. எல்லா தெருமுனைகளும் பிரசங்க பீடம். மெத்தடிஸ்ட் திருச்சபை. ஜான் வெஸ்லி, சார்லஸ் வெஸ்லின்னு சொன்னாங்க 1700. அவங்க இல்லைன்னா நான் பிரசங்கம் பண்ண முடியாது, ஐயராக இருக்க முடியாது. குறிப்பிட்ட மக்கள் தான் ஐயராக இருக்கணும், குறிப்பிட்ட ஜாதி மக்கள் தான் இருக்கணும், எல்லா மக்களும் போதகராக இருக்கணும், எல்லா இனத்து மக்களும் இருக்கிறது ஜான் வெஸ்லி, மெத்தடிஸ்ட் திருச்சபை. அந்த திருச்சபையில வில்லியம் பூத் ஆயராக இருந்தாரா. அப்ப அந்த கூட்டத்துல அவர் எழுந்து அவங்க தலைவரை பார்த்து சொன்னாராம், இங்கிலாந்துல தெருவோரமா நிறைய மக்கள் வாழ்றாங்க, உணவு இல்லாம. அந்த மக்களுக்கு நான் செய்யணும் ஏதாவது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன், அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரோட்ல. இப்படி ஏரியாவும் மெட்ராஸ்ல ஹார்ட் ஆஃப் த சிட்டில இருக்கா. 8க்கு 8 வீடு, 7 அடிக்கு 7 அடி வீடு. பல்லு விளக்குறது, துவைக்கிறது, பாத்ரூம் எல்லாமே ரோடு தான். படுக்கிறதும் ரோடு தான். சாப்பிட்றது மட்டும் தான் வீட்டுக்குள்ள. சோறு பொங்குறது ரோட்ல. வீட்டுக்குள்ள ஒரு சில சோறு பொங்கினா வேற ஒண்ணுமே பண்ண முடியாது, சின்ன இடம். அதுதான் சாலையோர மக்கள், சிலம் மக்கள். அந்த மக்கள் மத்தியில நான் ஊழியம் செய்ய போறேன்னாராம். அதுக்கு அந்த தலைவர் சொன்னாராம், நீ ரொம்ப அறிவாளி, நீ ரொம்ப படிச்சிருக்க, ரொம்ப திறமைகள் இருக்கு, உனக்கு நாலேஜ் திறமை ரொம்ப இருக்கு, நாலேஜ் நிறைய இருக்கு, லாங்குவேஜ் நல்ல நாலேஜ் இருக்கு. அந்த மக்களுக்கு ஊழியம் செய்ய எத்தனையோ மிஷினரிகள் இருக்காங்க, டிராக்ஸ் கொடுக்க எத்தனையோ, நீ போகாதன்னாங்களாம். உட்கார்ந்துக்கிட்டாராம். உடனே அவங்க மனைவி ஆடியன்ஸ் ரோல்ல இருந்தாங்களாம். அவங்க எழுந்து, வில்லியம் பூத், கடவுள் உங்களோடு என்ன பேசுகிறார் அதை செய்யுங்கள் என்று சொன்னாங்களாம். சொல்லிட்டு அந்த கேலரி விட்டு வெளியே வந்தாங்களாம். கணவர் கையை பிடிச்சாங்களாம், வாங்க நம்ம ஊழியத்துக்கு போவோன்ட்டாங்களாம். ஒரு பெரிய சம்பளம், பெரிய வீடு, இதெல்லாம் விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாம நம்பிக்கையோடு கடந்து போனாங்களாம் ஊழியத்துக்கு. அதுதான் இன்னைக்கு சால்வேஷன் ஆர்மி வளர்ந்துருக்கு. ஒருவேளை அந்த மனைவி என்பவள் ஏற்ற துணை, சூட்டபிள் பெர்சன். அதுதான் ஆணும் பெண்ணுமாய் உருவாக்கின தகப்பன்
ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல இல்ல அது தப்புன்னு சொல்லி சூட்டபிள் பெர்சன் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துக்குள்ள வந்துடுறாரு. சூட்டபிளா இருக்கணும். சூட்டபிள்னா ஹைட்டு, வெயிட், கண்ணு, மூக்கு, கண்ணாடி இல்ல, அவங்க குணமும் இவங்க குணமும் ஒன்னா இருக்கணும். அதான் ஆணும் பெண்ணுமாய் ஆண்டவர் உருவாக்கினார். ஒருவேளை ஆண்டோடைய அனாதி சித்தத்தில் அவருடைய இல்லத்தில் இணைக்கப்பட்ட நீங்கள் உங்க குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா இன்னைக்கு நீங்க விட்டு கொடுத்து பாருங்க. இன்னைக்கு உங்க கணவர் சண்டை போடுறப்போ தோத்துறோம், நீங்க வாயை மூடிக்கிட்டு மட்டும் இருந்துருங்க. இல்லைன்னா அந்த செம்பு தண்ணி எடுத்து வாய் நிறைய குடிச்சிட்டு அமைதியா இருந்துருங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு அமைதி வந்துடும். உங்க வாழ்க்கையில எனக்கு வாழ்க்கை அது ஒரு வாழ்க்கை. திருமணம் முடிந்தவர்கள், திருமணம் முடிய போறவங்க, எனக்கு எங்க அப்பாட்ட காசு இல்ல, அதனால நானே ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டேன், நானே ஒரு பெண்ணு பார்த்துட்டேன், செலவு இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு திங்கிங் போதீங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கேன். தகப்பனே உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன். வானம் பூமி மென்னுடையதுனாரு, பூமி நிறைவும் மென்னுடையதுனாரு, என்னதுடைய கரத்தினால் இவைகளை உருவாக்கினாரு. அவர் சொல்லாகும் ஒரு கட்டளைக்கு வேதம் சொல்லுது. ஒருவேளை அப்படிப்பட்ட தவறை யாரோ செய்து கொண்டிருப்ப அந்த பிள்ளைகளை, வாலிய பிள்ளைகள் செய்தீங்கன்னா, எங்க அப்பா குடியாரன், எங்க அம்மாவுக்கு கஷ்டம், நானே ஒரு நல்ல மாப்பிள்ளையா தேடிக்கிறேன், அந்த தப்பான முடிவுக்கே போகாதீங்க. ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி தகப்பனே உம்முடைய சித்தம் என்னன்னு கேளுங்க. கேட்டீங்கன்னா நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வை தரும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கிற ஆண்டவராய் காணப்படுகிறார். ஒரு விசை கூட கண்களை மூடி, தகப்பனே நீர் எங்களோடு பேசியிருக்கீங்க, அதற்காக நன்றி தகப்பனே, ஒரு விசை கூட எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே நோக்கி பார்ப்போமா? அமைதி குறைந்த நிலைமையில வந்திருக்காங்களோ? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை நினைக்கிறோம்ப்பா. பெருமையாவளை தூக்கி வச்சுட்டு 1 கொரிந்தியர் 13 அன்பு பொறாமை இல்லை, பெருமைப்படாது, தற்புகளை நாடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த 1 கொரிந்தியர் 13 படி எங்களை மாற்றிக்கொள்ள எங்களை கிருபை செய்யுங்கப்பா. இதோ நான் அன்புக்குள்ள வந்துட்டேன், அன்பில்லாத தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். சொந்த சகோதரனுக்கு பெருமை பாராட்டாதவர் காணாத தேவனிடத்தில் அன்பு பெற்றி பெருமை பாராட்ட முடியும். அப்படிப்பட்ட அன்பு தகப்பனை என் உள்ளத்துல தாங்க, விட்டு கொடுக்கிற தன்மை எனக்கு தாங்கப்பா. உண்மை நோக்கி காத்திருந்து ஜெபிக்கிற தன்மை தாங்க. யாரெல்லாம் எப்படிப்பட்ட வேதனையோடு துன்பங்களோடு கைவிடப்பட்ட நிலைமையிலப்பா, திருமணத்துக்கு நிச்சயப்பட்டுட்டோம், ஆனா பைனான்ஸ்னால திருமணம் தடைப்பட்டிருக்கு, திருமணத்திற்காக இந்த பையனோடு நான் உறவு கொண்டேன், ஆனா இன்னைக்கு அந்த பையன் நல்லா இல்லையேன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளப்பா, வெளியே சொல்ல முடியல, யார்கிட்ட சொல்ல முடியும், யார்கிட்டையும் சொல்ல முடியாது. ஆனா உமக்கு தெரியும், நீங்க பார்த்திருக்கீங்க, அந்த மகளோடு பேசி கொண்டிருக்கீங்க, அந்த மகளோடு பேசி கொண்டிருக்கீங்க. அந்த பிள்ளைகளுக்கு விடுதலை வாழ்வை கொடுங்கப்பா. வாழ வேண்டிய சூழ்நிலையை சொல்லிட்டாங்க. உங்களுடைய வேதம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் மாறுது தகப்பனே. ஒரு விசை கூட ஆசீர்வதிங்க. என்ன நோக்கத்தோடு இந்த திருச்சபை சென்னை பேரையம் சத்திய வீடு தூயாமையுடைய திருச்சபையில குடும்ப விழாவை ஏற்படுத்தினது, குடும்ப விழாவை ஆசீர்வதிங்க. திருச்சபையின் குருவானவரை முது கரத்துல தருகிறோம் தகப்பனே. ஆட்சி மன்ற குழுவை முது கரத்துல தருகிறோம். திருச்சபையின் மக்களை அவங்க கரத்துல தருகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் எங்களுக்கு கொடுத்த உபதலைவர், செயலர் மற்றும் ஆட்சி மன்ற குழு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அந்த மக்களோடு கடந்து வாங்க. ஏற்ற காலத்துல ஏற்ற வேளையில் எங்களுடைய பேராயத்திற்கு நல்ல பேராயரை தாங்க தகப்பனே. விசேஷமா ஆந்திர பிரதேசத்துல நடக்க போகிற சட்டசபை தேர்தல், மாநிலங்களவை தேர்தல்ல உங்களுடைய கரத்தை தருகிறோம். நல்ல தலைவர்கள் வரணும் தகப்பனே. சத்தியத்தை சொல்ல தடையில்லாத தலைவர்கள் வரணும், அதற்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு விசை கூட வருகிற ஏப்ரல்லையோ மே மாசத்துல நடக்க போகிற தேர்தல்ல புது தலைவர்கள் வேணும் தகப்பனே, நல்ல தலைவர்கள் வேணும், அதற்காக ஜெபிக்கிறோம்பா. இந்த திருச்செல்விகளுக்கு வயதில் மூத்த மக்களுக்காகப்பா, வாழ்விய பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, பாடல் குழுவினருக்காக அழகா சிறு பையன் கீபோர்ட் போடுறான், அந்த பையனை ஆசீர்வதிங்க. இதோ இந்த மக்கள் எவ்வளவு அன்பாய் என்னை ஏற்றுக்கொண்டு எனக்கு எவ்வளவு வரவேற்பு தந்தாங்க. இது உமக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பா. உம்மால் நான் உயர்வு பெற்றிருக்க உமக்கு நன்றி செலுத்தி அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வளர்த்துங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென்.